உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது நாலேஜ்லேயும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி ரொம்ப குறைவாக ஒரு அறிவுள்ள ஒரு குறைவாக ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 87% ஆண்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது முழு இந்தியாவோட சர்வே. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை பார்க்கக்கூடிய நீங்களும் அந்த 13% ஒரு ஆரோக்கியமான நபராக இருக்கீங்களா, இல்லை 87% உள்ள அந்த குறையுள்ளவராக இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது எனக்கு 2 குழந்தை இருக்குங்க, எனக்கு 3 குழந்தை இருக்குது, நான் ஒரு நல்ல ஆண் மகன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நிறைய ஆண்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்துடைய அறிவு இல்லை, அதாவது அந்த நாலேஜ் கிடையாது. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, தன் கணவன் எந்த தாம்பத்தியத்தை கொடுத்தாரோ இதுதான் ஃபுல்ஃபில், ஒரு முழுமையான தாம்பத்தியம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. இதனால எந்த அளவுக்கு ஒரு 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 பெரிய ஒரு குறைவு, ஒரு வீழ்ச்சி, ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படி சொன்னால், இந்தியாவில் 40% திருமணமான பெண்கள் தன்னோட வாழ்க்கையில் ஒரு முறை கூட அந்த உச்சக்கட்டத்தை அடையாமையே அவங்க இறந்தே போயிடுறாங்க. 70 வயசில் இறந்து போகிறாங்க அப்படின்னா, ஒரு 50 வருஷ வாழ்க்கை, ஒரு 45 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஒரு முறை கூட அந்த உச்சக்கட்டத்தை பார்க்காம இறந்து போகிறாங்க. காரணம், அவங்க கணவன் எதை கொடுக்குறாங்களோ அதுதான் முழுமையை அவங்க நினச்சிக்கிறாங்க. இதை கணவனுக்கு சாதகமாக இன்றைக்கி ஆண்கள் சில பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க. நான் யாரையுமே பயன்படுத்தணும், யாரையுமே உங்கள் மனைவி உங்களை பார்த்து கோவப்படணும், இது அவங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பேசலை. மாறாக உங்கள் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவை எப்படி நீங்கள் முக்கியம் நினைக்கிறீங்களோ, அதாவது ஏதோ ஒரு உணவு நம்ம கொடுக்கறது இல்லை, நம்ம பிளான் பண்ணி யோசித்து ஒரு 50 கிராம் நாக்கு நல்ல ருசியாக சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு அவுட்டிங் போகிறோம், ஒரு சாப்பிட்றதுக்கு